ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஊர் சுற்றலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமலை ஃபாரஸ்ட் புலிகள் காப்பத்துக்கு போகிறோங்க. காலையில் இப்போ மணி 6 ஆகுது. ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃப்ரண்ட் கேமராவில் போடுறோம் பாருங்கள். கேமரா மாதிரி அப்படித்தான் அப்படியே பாரு, ரோடு காட்டாது. ஃபாரஸ்ட் வழியாக போகிறோம் அப்படிங்கிறது அது தெரியல. நீ கையை கீழே கூட மூடிக்கோ, கேமரா ஆடாமல். ஸ்டிக்கு வேணுமா? ஸ்டிக்கெல்லாம் வேணாம், சீட்டில் சாஞ்சி பிடிச்சிக்கியா? அந்த மயில் அதெல்லாம் காலையில் கண்ணுக்கு இதமாக இருக்குது. இப்போ மயிலுக்கு பின்னாடி தான் நம்ம ஓடணும். மயில் போயிடுச்சு. சரி, அடுத்து வர்றதை பார்ப்போம். புளியை தான் பார்க்கலான்னு வரோம், புளியை காணோம். கம்மன் இருப்பா, தேவையில்லாமல் புளியை கூப்பிட்டு வம்புகளுக்கு இருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவில் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஏன்னா அங்கே காணக்கரை செக் போஸ்ட். பார்க்குறாரு. காணக்கரை ஊர் கிராமம், குக்கிராமம். அதுக்கு மேலே அந்த பக்கம் போய் எடுப்போம். ஆஃப் பண்ணுங்க வீடியோவா? அவ்வளோதான். இதுவரையிலும் எந்த வாகனமும் இந்த பக்கம் வரல. நாங்கள் மட்டும்தான் தனியாக போயிட்டு இருக்கிறோம். வரப்பில்ல அவ்வளோ மலைங்களை பார்த்தோம். இப்போ என்னடானா மலைங்க ஒரு மலைங்களை கூட காணோம். எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறோம். அவரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தாரு. பின்னாடி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ பண்ணி மலையை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், பாருங்க, வெறும் மரம் தான் இருக்குது. புளியை கூட காணும். நம்ம போகிறதே மலை மேலே தான் போயிட்டு இருக்கோம். வரக்குள்ள அவ்வளோ மலைங்களை பார்த்தோம். இப்போ ஏன் மழை இல்லை? நேற்று நைட்டு வரலும் பார்த்தேன். மொத்தம் பள்ளத்துக்கு போயிடுச்சு. அங்கே டீ சாப்பிட்ற வரைக்கும் இருந்துச்சு. அங்கே வரலும் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இல்லை, ஒலிச்சு வச்சுட்டாங்க. இவங்க 2 பேர் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் பின்னாடி இருக்கிறவங்க மயில் பாருங்க. மயில் இந்த டாட் ப்ரெஸ் பண்ணு, ஜூம் ஆகும் கேமரா. தெரியுதா? ஜூம் போடு, இன்னும் ஜூம் போட்டு கூட எடு. ஜூம் போ. செடி மாச்சிக்கிச்சு டக்குன்னு பண்ணுறோம். அதான் அங்கே பாருங்க, மயில் பாருங்க. இது வந்து பெண் மயில். எப்படி சொல்கிறேன்? ஆமாம், அது தோகை கிடையாது. பொண்ணுடான்னு. ஆமாம் ஆமாம். இது ரோட்டுக்கு பாருங்க, மயில் எல்லா பக்கமும் இருக்கும். ஆனால் இது வனத்தில் சுற்றுற மயில். ஆமாம், இது வந்து வனமயில். பின்னாடி ஏதோ வண்டி வருதா? இல்லை இல்லை. போ. அப்படியே போ. அவர் உள்ளே போகிறாரு. அதை காட்டு, கிட்ட காட்டு, கேமரா கேமரா அப்படியே பாருங்க. அது துணி மாற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். முடிக்க வந்துருது. கேமரா ரெக்கார்ட் மோட கட் பண்ணிக்க. அப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு வண்டி எடுத்து அது மேலே விட்டு நல்லா சிலு அது மேலே எத்தனை போய் எங்களை திம்மம் ஃபாரஸ்ட்டில் விட்டுருன்ட்டு உட்காந்துருவோம். அடிக்கிறது இல்லைன்னா வாலில் வண்டி கட்டிடலாம், 4 பேர் உட்காந்துடலாம். பாப்பண்ணா டிரைவர் சீட்டில் உட்கார வச்சுக்கலாம். பாப்பண்ண இந்த மாட்டுக்கெல்லாம் மூக்கு நாங்கள் போட்டு பிடிச்சிப்பாங்களே, அந்த மாதிரி பிடிச்சிப்பாரான். ஸ்டேரிங் மாதிரி நம்ம போயிடுவோம். ரெக்கார்டிங் போகுது. எங்கால் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஹாய். இந்த பாருங்க, பின்னாடி 2 பேர் உட்காந்து இருக்கிறாங்க. குச்சிங்களா வேகுது பாருங்க. தப்பாக நினைச்சிட்டு போகிறாங்க. எல்லாம் மரமாக இருக்குன்னு தைல மரம். எங்கப்பா இந்த பக்கம் புலியெல்லாம் நடமாட்டம் இருக்குதுன்னாங்க, ஒன்றும் காணோமா.
புலியெல்லாம் தூங்க போயிருக்குது. யானையும் பார்க்கல, யானை சாணத்தை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஒரே ஒரு காட்டு பூனையை பார்த்தோம். 4 மயிலை பார்த்துருக்குறோம். இவ்வளவு ஒருவேளை ஹார்ன் அடிச்சா ஓடிடுதோ? ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. சத்தத்தை பார்த்தாலே ஓடிடும். அடிக்க கூடதான் கூடாது. ஜூம் போடுவான். ஜூம் போடு. அது மறைஞ்சு போச்சு. எங்க மறைஞ்சு வரும் பாரு. அது அங்க எந்த சைடுல வருதா? அதான் அது சரி. ஒரே மாதிரி அங்க ஒரு மயில் தெரியுது. கொண்டே வச்சுதான் அடையாளம் கண்டு உள்ள போகுது. மறைந்து விட்டார் மயில் வாகனம். இதை பாரு, யானை சாணம். இங்க பாரு, யானை சாணம். யானை இப்பதாங்க யானை போயிருக்குது. ஜூமை குறைச்சு காட்டு. கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுத்தீங்கன்னா பரவாயில்லையா? தெரியுதா? காட்டு. மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் ஆகிருக்கும். அது இப்படித்தான் மேலே ஏறி இருக்கிறாங்க. நாங்கள் அது வர்றதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுறோம். இந்த பாரு, இங்கேயும் இருக்கு பாரு. அதையும் காட்டேன். அது ஒரு கும்பலே போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2. ஆமாம், ஒரே நேரத்தில் ஒரு யானை 2 இடத்துல பேலாதுல்ல. ஆமாம், கும்பலாகவே போயிருக்காது. யானை சாணத்தை பார்த்துட்டோம். அடுத்தது புலி சாணத்தை பார்க்க போகிறோம். யானையே தேடுறோம். இங்கே தான் எங்கேயோ இருக்குது பக்கத்தில். யானை வாசனை கூட அடிக்குது. ஆனால் அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது இருக்கா பாருங்க. அந்த சைடில் இருந்தால் பார்க்கலாம். எங்கேயாவது மதிமுக நிற்கும் பாருங்க. பார்த்துட்டு நம்ம வண்டி போனால் தான் கீழே இறங்குவாங்க. யானை கும்பலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்றாங்க. ஒத்தையானையாக தான் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஒத்த யானை வந்தால் நான் கையில் தூக்கின்னு போகிறேன். நீ ஏன் கவலைப்படுற? கைத்தை கட்டி பின்னாடி தூக்கி போய் டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். கொண்டு போய் குழந்தைங்க நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யானையை தூக்கிட்டு வந்து காமிக்கிறோம். நம்ப மாட்டேன்ட்டு யானையை தூக்கிட்டு வந்து காட்டுறோமா? ஆமாம், மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து விட்டுடலாம். ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த பக்கத்தில் ஒரு குரூப் போயிருக்குது. ரோட்டில் தான் பெருவாளுங்களா? கொஞ்சமாக டீசென்ட் இல்லை. காடை அசிங்கப்படுத்தக்கூடாது. வண்டியில் டயர் யாருன்னா என்ன ஆகுது? காடை அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்படியே போ. இதே இதுலேயே போ. கேமரா வாங்கி சீக்கிரம். அவர் எங்களை தேடி வராரு. இங்கே வராரு. கீழே பாரு, கேமரா தெரியல. கேமரால பார்த்து பிடி மயில. விரிக்கிறாரு. மயில் எல்லா ஊர்லேயும் இருக்குதுயா. ஆனால் இந்த மயில் வந்து காட்டு மயில். நான் பாரு எவ்வளோ கம்பீரமாக போகுது. அடி அப்போ 6 அடி வரும் பொழுது எங்கு ஜிங்குன்னு போகுது. சூப்பரான காட்சி. நாளைக்கு முருகா மயிலோனே அண்டவா. சூப்பராக கேமராவை பாருங்க. எத்தனை கலர் போலாம் போ. இதை விட அந்த திருநெல்வேலியில் போகிற ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்குவோம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி திருப்பி இதே அமுத்திங்கன்னா ரெக்கார்டிங் கட் போயிடுச்சு. அங்கே தான் இருக்குது. போ 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 போ. இப்போ தான் ஒரு கீரியை பார்த்துருக்குறான். பின்னாடி பாம்பை பார்த்தாலும் பார்ப்போன்னு நினைக்கிறான். நீ ஃபோனில் பாரு, அது இறங்கிச்சு. போ போ போ. ரோடு மட்டும்தான் அனாதையாக இருக்குது. அனாதையாக விட்டு போயிட்டாங்க. இந்த ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் வரோம். 1 மணி நேரமாக வரோம். இது வரல ஒரு வாகனங்களையும் கண்ணில் சிக்கவில்லை. யானை சாணம் மட்டும்தான் இருக்குது. யானையை பார்க்க முடியல. நிறைய பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பக்கத்தில் இப்போ நம்ம பார்ப்போம் பாருங்க. ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே பார்த்துருவோம். நல்லா சிலுன்னு காற்று ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏசியை விட சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஏசியை ஒரு ரூமுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. இப்போ மணி என்ன 7 மணிக்கே இப்படி இருக்குது. 1 ஹவராக வந்துட்டு இருக்கோம்ல. என்ன பண்ணுவேன்? சாயங்காலத்தில் கம்பளியை போட்டு போத்தி படுத்துவாங்க வேண்டியதான் ரோட்டில். இங்கே என்ன வேலை வந்துட்டாங்க? எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம்லாம். மரம்
இந்த பக்கம் காட்டு. சூப்பரா இருக்கு இந்த இடம்லாம். அழகா மேகம் மூட்டத்தை பாருங்க. மேகம் அப்படியே மலை எப்படி இருக்கு. மரம் மேல மேகம் இருக்குது. மரம் எல்லாம் ஒன்று மேல ஒன்று வளர்ந்துட்டு இருக்கு. இப்போதான் ஒரு லாரி எதிரில் வருது. என்ன அது? மகதீஸ்வரா. சூப்பரா இருக்கு பாரு. நம்மளை காட்டுப்போம். கீழே இருந்து காட்டு. எவ்வளோ அப்படியே மேலே போ. ஒரு எடு. அருமையான காட்சி இதெல்லாம். பார்க்க 2 கண்ணே பத்தல எங்களுக்கு. அதனால தான் 8 கண்ணில் பார்க்குறோம். நல்லா இருக்கு பாரு. திடீர்னு வந்துச்சு பாரு சூரியன். இவ்வளோ நேரம் இல்லாமல் வெளிச்சமே இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு வெளிச்சம் மறுபடியும் மறைஞ்சிச்சு. அந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் தெரிஞ்சுது. சூரிய வெளிச்சம் உள்ளே வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குங்க. சூரிய வெளிச்சம் மரமே மறைச்சிக்கும். அதுதான் இங்கே இங்கே ஒரு ஊர் இருந்துச்சு. இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறாங்க. நோயே வராது. நம்மலாம் சிட்டிக்குள்ள பொல்யூஷன்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆரன் அடிக்கலப்பா. அதனால தான் அடிக்காம வந்துட்டு இருக்கேன். ஓடி போயிடும். இயற்கையோட அதிசயமே அதிசயம்தான். இயற்கையை நேசிக்கணும் என்றால் வாங்க வந்து அனுபவிச்சுட்டு போங்க. புளியை பார்க்குறேன், யானையை பார்க்குறேன்னா வராதிங்க. அமைதியை தேடி வரணுன்னா இந்த பக்கத்தில் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே ஒரு சங்கு கோயில் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே வரலாம். நடுவில் புளியை பார்க்குறதுக்கு குடுப்பனை இருந்தால் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பெரிய தேன் கூடு. வெளியிலேருந்து காட்டு. இப்போ காட்டு பாரு எத்தனை இது பாரு. தேன் கூடு. எதை கட்டி போ போ அப்படியே போ. இது பாரு அங்கே அந்த மரத்துல இருக்கு காட்டு. மரத்தை சாய்ச்சிட்டு பாருங்க. இது போகுது கிட்டத்தட்ட ஒரு 60 அடி பக்கம் போகும் போல இருக்கா. நிச்சயமா இருக்கும்பா. 60 அடி 60 அடி பக்கம் இருக்கும் ஒவ்வொரு தைல மரமும். நல்ல தைல வாசனை அடிக்குது. அவங்க வந்து இந்த காற்றெல்லாம் சிட்டி லைஃப்பை விட்டுட்டு இங்கே வந்து அமைதியாக இருந்து பொறுமையாக போங்க. அது காட்டு அந்த சக்தி மாவெல்லாம் கோட்டடை. கோட்டடை ரெக்கார்டிங் போட்டுருக்கு. குரங்கு கூட்டம் தான் இருக்குது. தம் அடிக்கிறியா கேட்க சொல்லு. ஹலோ. கேமரா பிடிங்கிற போகுது. வண்டி போச்சுல. இந்த லொக்கேஷன் அதே திம்பம் ஃபாரஸ்ட் இதுதான். இருபத்தேழு பெண்ட்லையும் 24வது பெண். அந்த மலைத்தொடர்லேருந்து இந்த பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறோம். அது 2 மணி நேரம்
குறுக்கால இப்போ பாலம் போட்டுருந்தோன்னு 10 நிமிஷம் அதுதான் கயிறு கட்டினாச்சும் நம்ம வந்துருந்துருக்கலாம். ரோப் மாதிரி போட்டுருந்தோம். அபாயகரமான வழி. இன்னொரு 10 வண்டி ஆகினா தான் டவர் நல்லா இருக்கும். நிறுத்தி எடுக்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அந்த பக்கம் இன்னும் வழியே விடாமல் போயிட்டு இருக்கிறாங்க. ஏறிப்போ முன்னாடி 3 வேணாம் அந்த ஆளே இப்போ அவன் பின்னாடியே போனா வேலைக்கு ஆகாது. சிங்கிள் ரோடு இதில் ரேஸில் போகிற மாதிரி சைடு வாங்கிட்டு போனோமா நம்ம போய் சேர வேண்டியதான் நேரம் காலமாக. பெயிண்ட்டு மேப்பு தான். ரெக்கார்டிங் போட்டிருக்க ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. அழகான வளைவு. வியூ நல்லா இருக்கு. இந்த வியூ நல்லா இருக்குது. என்ன அழகா இந்த கொண்ட ஊசி வளைவெல்லாம் நேராக தட்டி வைக்கணும். இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகிறதுனால எனக்கு இடுப்பு தான் வலி எடுக்குது. ஒரே ஸ்ட்ரைட்டாக போட்டிருந்தாங்களா நல்லா இருந்திருக்கும். நல்லா குறுக்கால ஒரு குச்சி வச்சு பாலம் கட்டியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஹில்ஸில் வண்டி ஓடிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 3 மணி நேரமாக ஃபாரஸ்ட் உள்ளே தான் போயிட்டு இருக்கிறோம். 3 நாளாக 2 நாளாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கிடக்குறான். உங்களுக்கு சூரிய உதயத்தை காமிக்கலான்னா சூரியன் அவ்வளோ நாள் வரல காட்டுக்குள்ளே இருந்தது. இவ்வளோ நேரமாக இப்போ தான் வெளில வராரு. ரொம்ப ஹில்ஸில் டிரைவிங் போகிறப்பெல்லாம் வண்டியை ரெடி பண்ணின்னு வர சொல்லு. டூரிஸ்ட் வரணும் ஆசைப்படுறோம். டூரிஸ்ட் வரவங்க நீயே பேச அப்படி பேசிக்கிட்டு போட்டு அங்கே வழியை பார்த்து போட்டு. டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்க வரவங்க எல்லாம் காரில் வரும்போது என்ன பார்த்து காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப பொறுமையாக வாங்க. அவசரப்பட்டு வேக வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்டிக்க போகிறீங்க. பிரேக்கு டயரு எல்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்கணும்.
ஒரு வண்டி மேலே வந்துச்சுன்னா ஒரு வண்டி நின்று தான் ஆகணும். என்ன பண்ணுவேன்? அறிவு கட்டவன ஏய் அது ரெக்கார்டிங் ஆச்சு. ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. அந்த வாய்ஸை கட் பண்ணிக்கலாம் வந்து பீப் போட்டு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்கே நேராக என்ன உழைக்கிறோம், என்ன ஓட்டு ஓட்டுறோம். அவன் சிலுக்குக்கு பிறந்திருப்பான். வேகமாக போகிறான்னா முந்தாதின்ற போர்டு அவர் பார்த்துருக்க மாட்டார் போல இருக்குது எப்பவுமே. எல்லாம் அவசரம்தான். இவ்வளோ வண்டி இப்போதான் இருக்குது பாருங்க. இவ்வளோ போர்டு இவ்வளோ வண்டி இவ்வளோ நேரம் எங்கே தான் இருந்தது? ஒளி வச்சுருந்தாங்களா என்ன? ஆ கேட்குதாம்மா? நாங்கள் வந்த மலை தொடர் அங்கே இருக்குது. கேட்குதாடி? இந்த வண்டிங்க டவுன் ஆகிறது கேட்டேன். ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு. ரெக்கார்டிங் தான் இருக்குது. அங்கே தடுப்பே இல்லை. யாருன்னா இறங்கியிருப்பாங்க அந்த பக்கம். அந்த பக்கம் கட்ட செவரே இல்லை. வண்டி தவறுனா கீழே தான் கிடக்கணும். எத்தனை அடி ஆழம் பள்ளம். அதுதான் பவானிசாகர் டேமு போயிடுச்சு. பவானிசாகர் டேம் போயிடுச்சு. இவ்வளோ வண்டி எங்கே தான் வந்தது? எந்த ரோட்டில் இருந்தது? நம்ம வரக்குள்ள அனாதையாக தானே ஜாயிண்ட் வந்துச்சுல்ல? ஆமாம். அந்த நம்ம கடை நிற்க வச்சுக்கோங்க. அந்த ரோடு அங்கேருந்து வந்தது. அதான் மைசூர் ஹைவே. ஏழு குண்டு இது 27 பெண்டு தான். கொல்லிமலை ஹேர்பின் பெண்டு 74 பெண்டு. ஏறத்துக்கே 3.5 மணி நேரம் ஆகும். 3.5 மணி நேரம் சுற்றி காரவெளியிலேருந்து, காரவெளி அடிவாரத்துலேருந்து மேலே ஏறத்துக்கு 3.5 மணி நேரம்.
அரசம்பாளையம் ஊராட்சி. இங்கே இருக்கு ஓல்டேன் வண்டி வந்து தன்னாட்சினார டேம் பாருங்க தெத்த பாருங்க. செகண்ட் அது ப்ரெஸ் பண்ணிடு. அங்கேயே போகணும் அங்கேயே வழியாக தான் வெளியில் கீழே தானே போகிறா கேமரா